விசிடி நம்பரு 526 526 ஃபருக்காபாத் உத்தர் பிரதேஷ். முரளி டேட்டு 12/5/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 5/10/2006. मई 1967 12 மே 1967 ये वैरायटी मनुष्यों का झाड़ है. இது வெரைட்டி மனிதர்களினோட மரமா இருக்குது. शास्त्रों में लिख दिया है कल्प वृक्ष. சாஸ்திரத்துல கல்ப விருட்சம் எழுதிட்டாங்க. கல்ப மரம்னு சொல்லி எழுதிட்டாங்க. वो तुम बच्चों की सारी बुद्धि झाड़ में है. இப்போ குழந்தைகளான உங்களோட முழு புத்தி மரத்துல இருக்குது. मनुष्य तो कल्प को लाखों वर्ष कह देते हैं. மனிதர்கள் கல்பத்துக்கு லட்சக்கணக்கில் வருஷங்களை சொல்லிருக்காங்க. परंतु तुम्हारी बुद्धि में है. ஆனா உங்களோட புத்தியில இருக்குது ये 4 युगों का ये कल्प 4 யுகங்களினோட இந்த கல்பம் सिर्फ 5000 वर्ष का. வெறும் 5000 வருஷத்தினோடதா இருக்குது. महाभारत युद्ध भी 5000 साल पहले हुआ था. மகாபாரத யுத்தம் கூடயும் 5000 வருஷங்களுக்கு முன்னாடி ஆயிருந்தது. और अभी ये 5000 साल पूरे हो रहे हैं. பிறகு இப்போ இந்த 5000 வருஷங்கள் கம்ப்ளீட் ஆக போகுது. क्रिश्चियंस की किताबों में भी लिखा हुआ है. கிறிஸ்டியன்ஸினோட புக்ல கூடயும் எழுதிருக்காங்க. क्राइस्ट से 3000 वर्ष पहले भारत में पैराडाइज था. கிரைஸ்டுக்கு நாவும் 3000 வருஷங்களுக்கு பின்னாடி பாரத்ல ஸ்வர்க்கம் இருந்தது. तो तुम्हारी बुद्धि में ये बात पक्की है. அப்போ உங்களோட புத்தில இந்த விஷயம் பக்காக இருக்குது. ये सृष्टि का चक्र 5000 वर्ष का है. भले मनुष्य लाखों वर्ष कह देते हैं. இந்த சிருஷ்டியினோட சக்கரம் 5000 வருஷங்களினோடதா இருக்குது. பல மனிதர்கள் லட்சக்கணக்கில் வருஷங்கள்னு சொல்லி எழுதிருக்காங்க. जैसे पृथ्वी पर वृक्ष है वैसे ही मनुष्य सृष्टि का भी ये वृक्ष है. எப்படி இந்த பூமி மேல மரம் இருக்குதோ அதே மாதிரி இது மனிதர்களது மரமா இருக்குது. மனித சிருஷ்டியினோட மரமா இருக்கு. उस वृक्ष को नया और पुराना कहेंगे. அந்த மரத்துக்கு புதுசு இல்லைன்னா பழசுன்னு சொல்லுவாங்க. और ये सृष्टि वृक्ष भी नया और पुराना होता है. பிறகு இந்த சிருஷ்டி ரூபமான மரம் கூடயும் பழசு இல்லைன்னா புதுசாகுது. ऐसे तो दुनिया की हर एक चीज पुरानी. அப்படி பார்த்தோம்னா உலகத்துல ஒவ்வொரு பொருளுக்கூடையும் பழசு और फिर नई होती है. பிறகு புதுசாகுது. इस पुरानी सृष्टि में होता है रावण राज्य. இந்த பழைய சிருஷ்டில ராவண ராஜ்யம் இருக்கும். और नई दुनिया में होता है राम राज्य. பிறகு புது உலகத்துல இருக்கும் ராமராஜ்யம். तो आधा आधा हो गया. அப்போ பாதி பாதி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. नरक की दुनिया में सब नरकवासी पतित होते हैं. நரகத்தினோட உலகத்துல எல்லாருமே நரகவாசிகள் பதித்தர்களாக இருப்பாங்க. एक भी पावन देवता नहीं. ஒருத்தர் கூடயும் பாவன் தேவதைகள் இல்ல. और स्वर्ग में सभी पावन होते हैं. பிறகு ஸ்வர்கத்துல எல்லாருமே பாவனமாக இருப்பாங்க. एक भी पतित नहीं होता. ஒருத்தர் கூடயும் பதித்த ஆகிறது இல்ல. नई दुनिया में एक धर्म
புது உலகத்துல ஒரு தர்மம், और पुरानी दुनिया में अनेक धर्म। பிறகு பழைய உலகத்துல நிறைய தர்மங்கள், அநேக தர்மங்கள். ऐसा क्यों होता है? இப்படி ஏன் ஆகுது? कि पुरानी दुनिया में अनेक मते, अनेक धर्म। இப்போ பழைய உலகத்துல நிறைய அநேக தர்மங்கள், அநேக டைரக்ஷன்ஸ், அநேக தர்மங்கள். और पावन दुनिया में एक मत, பிறகு பாவன உலகத்துல ஒரு டைரக்ஷன் एक இருக்கும், धर्म। ஒரு தர்மம் இருக்கும். क्योंकि नई दुनिया ஏன்னா புது உலகம் एक के द्वारा स्थापन होती है, ஒருத்தர் மூலமாக ஸ்தாபனை ஆகுது. और पुरानी दुनिया பிறகு பழைய உலகம் अनेकों के द्वारा बनाई जाती है। நிறைய பேர்கள் மூலமாக உருவாக்கப்படுகிறது. पुरानी दुनिया फिर नई बनती है, பழைய உலகம் பிறகு புதுசாகுது. पुरानी दुनिया में अनेक मनुष्य होते हैं, பழைய உலகத்துல நிறைய மனிதர்கள் இருப்பாங்க. पुरानी को नई बनाना பழச புதுசாக ஆக்குறது ये बाप का काम है, இது அப்பாவோட வேலை இருக்குது. कोई मनुष्य मात्र का काम नहीं है। மனிதர்களினோட வேலை ஒன்னும் கிடையாது. अगर कोई मनुष्य ने, இப்போ யாராவது मनुष्य गुरु ने மனித குரு नई दुनिया बनाई होती புது உலகம் உருவாக்கியிருந்தா तो पुरानी दुनिया खलास हो जानी चाहिए। அப்போ பழைய உலகம் முடிஞ்சு போயிருக்கணும். लेकिन पुरानी दुनिया खलास तो नहीं हुई। ஆனா பழைய உலகம் ஒன்னும் விநாசமாகல. अनेक मनुष्य गुरु आए, நிறையதிலும் நிறைய மனித குருக்கள் வந்தாங்க, धर्म पिताएं आए, தர்ம பிதாக்கள் வந்தாங்க, नई नई धर्म की धारणाएं स्थापन की। புது புது தர்மங்களினோட தாரணைகளை ஸ்தாபனை செஞ்சாங்க. लेकिन पुरानापन तो खलास नहीं किया। ஆனா பழைய தன்மைய விநாசம் பண்ணல. पुरानी मान्यताएं, पुरानी परंपराएं, பழைய அந்த ஃபாலோ என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ, பிறகு பழைய பரம்பரைகள் सब काबिज बनी रही। அது எல்லாமே என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, பரம்பரைகள் அது எல்லாமே அப்படியே தான் இருந்தது. बाप का काम है पुराने को बदलना या बनाना। அப்பாவோட வேலை இருக்குது பழச மாத்தி புதுசாக ஆக்குறது. तो नई दुनिया में அதாவது புது உலகத்துல और पुरानी दुनिया में रात दिन का फर्क है। பிறகு பழைய உலகத்துல பகல இரவினோட வித்தியாசம் இருக்குது. नई दुनिया है दिन, पुरानी दुनिया है रात। புது உலகமா இருக்குது பகலு, பழைய உலகமா இருக்குது இரவு. हम ही नई दुनिया के आदि में थे நாம தான் புது உலகத்தினோட ஆரம்பத்துல இருந்தோம். और हम ही नई दुनिया के अंत में हैं। பிறகு நாம தான் புது உலகத்தினோட கடைசியில இருந்தோம். और सबके लिए ऐसे नहीं कहेंगे। நாம தான் ஆரம்பத்துல பிறகு கடைசியில, வேற யாருக்குமே இப்படி சொல்ல முடியாது. कि आदि में भी हैं ஆரம்பத்திலயும் இருந்தாங்க, और अंत में भी हैं। பிறகு கடைசியில கூடயும் இருப்பாங்க என்ற விஷயத்த சொல்ல முடியாது. नई दुनिया में हम पूज्य थे, புது உலகத்துல நாங்க பூஜைக்கு தகுந்தமானவங்களாக இருந்தோம். फिर पुरानी दुनिया में हम पतित पुजारी हैं। பிறகு பழைய உலகத்துல நாம பதித்த பூஜாரிகள். और ये समझाने भी बाप ही देते हैं। பிறகு இந்த விஷயத்த புரிய வைக்கிறது கூடயும் அப்பா தான் புரிய வைக்கிறாங்க. और कोई की बुद्धि में ये बात आती भी नहीं। வேற யாரோட புத்தியில கூடயும் இந்த விஷயங்கள் வர்றது கூடயும் இல்ல.
कि हम ही नई दुनिया में पूज्य थे, நாம தான் புது உலகத்துல பூஜைக்கு தகுந்தமானவங்களாக இருந்தோம், देवता थे। தேவதைகளாக இருந்தோம். जिन देवताओं को पुरानी दुनिया में पूजा जाता है, எந்த தேவதைகளை பழைய உலகத்துல பூஜை செய்யப்படுகிறாங்க, बच्चे जानते हैं। குழந்தைகளுக்கு தெரியும். बाप हर कल्प पर आते हैं, அப்பா ஒவ்வொரு கல்பத்துல வராங்க, और कल्प में एक ही बार आते हैं। பிறகு கல்பத்துல ஒரு தடவை தான் வராங்க. और युगों के संगम पर नहीं आते हैं। மத்த யுகங்களினோட சங்கமத்துல வருதில்ல. सिर्फ कलयुग का अंत வெறும் கலியுகத்தினோட கடைசி நேரம், और सतयुग के आदि के संगम पर आते हैं। பிறகு சத்யுகத்தினோட ஆரம்பத்தினோட சங்கமத்துல வராங்க. इसको कहा जाता है पुरुषोत्तम संगम युग। இதுக்கு சொல்லப்படுகிறது புருஷோத்தம் சங்கம் யுகம். जबकि आत्मा और परमात्मा मिलते हैं எப்போ ஆத்மா பிறகு பரமாத்மா இணைக்கிறாங்க, சந்திக்கிறாங்க. प्रैक्टिकल में। பிராக்டிக்கல்ல. प्रैक्टिकल किसे कहा जाता है? பிராக்டிக்கல்னு சொல்லி எதுக்கு சொல்லப்படுகிறது? शरीर में आत्मा है சரீரத்துல ஆத்மா இருக்குதுன்னா तो प्रैक्टिकल पार्टधारी है। அப்போ பிராக்டிக்கல் பார்ட்தாரி. तो आत्मा भी प्रैक्टिकल पार्ट बजाती है, அப்போ ஆத்மா கூடயும் பிராக்டிக்கல் பார்ட்டை செய்து परमात्मा भी प्रैक्टिकल पार्ट बजाता है। பரமாத்மா கூடயும் பிராக்டிக்கல் பார்ட்டை செய்றாங்க. और जब आत्मा परमात्मा मिलते हैं பிறகு எப்போ ஆத்மா பரமாத்மா சந்திக்கிறாங்க, तो इसी पुरुषोत्तम संगम युग की महिमा हो जाती है। அப்போ இந்த புருஷோத்தம் சங்கம் யுகத்தினோட மகிமை தான் நடக்குது. शास्त्रों में जो भी महिमा है சாஸ்திரத்துல எதெல்லாம் மகிமை இருக்கு सब इसी पुरुषोत्तम संगम युग की है। எல்லாமே இந்த புருஷோத்தம் சங்கம் யுகத்தினோட தான் இருக்குது. पहले पहले समझाना है ஃபர்ஸ்ட் புரிய வைக்கணும் कि बेहद का बाप है, எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா இருக்காங்கன்னு. सुप्रीम सोल शिव, சுப்ரீம் சோல் சிவன். और हद के बाप तो सबके अपने अपने अलग अलग होते हैं। பிறகு எல்லாருக்கு உட்பட்ட அப்பாக்கள் எல்லாருதுமே அவங்களதே ஆனவங்க இருக்காங்க. उनकी वर्षी भी मनाते हैं, அவங்களோட ஆனிவர்சரி கூடயும் கொண்டாடுறாங்க. बेहद की बाप की भी वर्षी मनाते हैं। எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பாவினோடது கூடயும் இந்த வருஷன்றது கொண்டாடுறாங்க. शिव जयंती मनाते हैं ना, சிவ ஜெயந்திய கொண்டாடுறாங்க இல்லையா? वो सभी आत्माओं का बाप है। அவங்க எல்லா ஆத்மாக்களுக்கு அப்பா இருக்காங்க. मुख्य जो 3 देवताएं हैं, முக்கியமான 3 தேவதைகள் யார் இருக்காங்க? ब्रह्मा विष्णु शंकर, பிரம்மா விஷ்ணு சங்கர். उनको बाप नहीं कहेंगे। அவங்களுக்கு அப்பான்னு சொல்ல மாட்டாங்க. सन्यासी भी 2 प्रकार के होते हैं, சன்னியாசிகள் கூடயும் ரெண்டு பிரகாரத்துல இருக்காங்க. एक हठ योगी सन्यासी, ஒருத்தர் ஹட்டயோகி சன்னியாசிகள். तुम तो बेहद के सन्यासी हो। நீங்க எல்லாருக்கு அப்பாற்பட்ட சன்னியாசிகள் ஆயிருக்கீங்க. हठ योगी नहीं हो, ஹட்டயோகிகள் கிடையாது. तुम्हारा है बेहद की पुरानी दुनिया का बेहद का सन्यास। உங்களதா இருக்குது எல்லாருக்கு அப்பாற்பட்ட பழைய உலகத்தினோட சந்நியாசம். वो सन्यासी घर बार छोड़ देते हैं, அந்த சன்னியாசிகள் வீடு வாசல விட்டுடுறாங்க. परंतु तुम कोई घर बार नहीं छोड़ते हो। ஆனா நீங்க வீடு வாசல ஒண்ணும் விடுறதில்ல.
तुम जानते हो कि ये सारी दुनिया पतित है। உங்களுக்கு தெரியும் இந்த முழு உலகம் பதித்தமாயிருக்குதுன்னு. किसको छोड़े और किसको ग्रहण करें? யார விடுறது, பிறகு யார தன்னவங்களாக ஆக்கிக்கிறது. बुद्धि से सारी दुनिया को छोड़ देते। அதனாலதான் புத்தி மூலமாக முழு உலகத்தையே விட்டுடுறீங்க. याद करते हो नई दुनिया को, நினைவு பண்றீங்க புது உலகத்தை, अथवा बाप के घर को, இல்லன்னா அப்பாவோட வீட. सारी दुनिया पुरानी முழு உலகம் பழசாயிருக்குது. और ये शरीर भी पुराना है। பிறகு இந்த சரீரம் கூடயும் பழசாயிருக்குது. तुम्हारी बुद्धि में है कि अब हमको नया शरीर मिलना है। உங்களோட புத்தி இல்ல இருக்குது இப்ப நமக்கு புது சரீரம் கிடைக்கணும்னு. और धर्म वालों की बुद्धि में नहीं आवेगा। மத்த தர்மத்தினர்களினோட புத்தியில வராது. क्या? என்ன? कि अब हमको नया शरीर मिलना है। என்னன்னா இப்ப நமக்கு புது சரீரம் கிடைக்கணும்ன்றது வராது. वो तो सात शरीर छोड़ करके चले जाएंगे। அவங்க எல்லாருமே சரீரத்தை விட்டுட்டு போயிடுறாங்க. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, तुम ही नए इस विश्व के मालिक बन सकते। நீங்க தான் புது உலகத்துக்கு எஜமான் ஆகலாம். तुम्हारा शरीर ही नया உங்களோட சரீரம் தான் புதுசு, रिजुविनेट होता है, புதுசாக ரிஜுவினேட் ஆகுது, कंचन काया बनता है। கஞ்சன் காயா ஆகுது. அப்படின்னா ஆரோக்கியமான 100% ஆரோக்கியமான சரீரம் ஆகும். और धर्म वालों के तो नए कंचन काया शरीर नहीं बनेंगे। மத்த தர்மத்தினர்களது புது கஞ்சன் காயா சரீரம் ஆகுறதில்ல. क्योंकि वो सब हैं हठ योगी। ஏன்னா அவங்க எல்லாருமே ஆயிருக்காங்க ஹட்ட யோகிகள். और तुम हो राजयोगी। பிறகு நீங்க ஆயிருக்கீங்க ராஜயோகிகள். वो लोग होते हैं அவங்க யார் இருக்காங்க? अनेक प्रकार के योग सिखाते हैं। நிறைய விதமான யோகங்களை கத்து கொடுக்கறாங்க. अनेक प्रकार के हठ योग हैं। நிறைய விதமான ஹட்ட யோகங்கள் இருக்குது. परंतु बाप यहाँ कहते हैं ये योग अक्षर भूल जाओ। ஆனா இங்க அப்பா சொல்றாங்க இந்த யோகத்தினோட வார்த்தைய மறந்துடுங்க. मुझे याद करो। என்ன நினைவு செய்யுங்க. यहाँ तो चलते चलते बाप को याद करना है। இங்க நடக்கிறப்போ கூடயும் அப்பாவை நினைவு செய்யணும். इसमें कोई आसन आदि लगाने की भी बात नहीं है। இதுல ஆசன் எல்லாம் பண்ற அவசியமும் ஒன்னும் இல்ல. ऐसे पतित पावन बाप को याद करने से सब पाप भस्म हो जाएंगे। இப்படிப்பட்ட பதித்த பாவன் அப்பாவை நினைவு செய்யறதுனால எல்லா பாவங்கள் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். जब पाप भस्म होंगे எப்ப பாவம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுமோ तो तुम पापात्मा नहीं रहेंगे। அப்போ நீங்க பாவாத்மாக்களாக இருக்க மாட்டீங்க. अभी तो इस पापात्माओं की दुनिया में सब पापात्मा है। இப்போ இந்த பாவாத்மாக்களினோட உலகத்துல எல்லாருமே பாவாத்மாக்கள் ஆயிருக்காங்க. सब पतित हैं। எல்லாருமே பதித்தர்கள் ஆயிருக்காங்க. तो जब पाप भस्म होते जाएंगे பிறகு எப்போ பாவம் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு இருக்குமோ तो तुम पुण्य आत्मा बन जाओगे। அப்போ நீங்க புண்ணிய ஆத்மாக்கள் ஆயிடுவீங்க. तुम बच्चों को குழந்தைகளான உங்களுக்கு इस दुनिया में 3/4 सुख है। இந்த உலகத்துல 3/4 சுகம் இருக்குது, 3/4 சுகம் இருக்கு. और धर्म वालों के लिए ऐसे नहीं कहेंगे மத்த தர்மத்தினர்களுக்கு இப்படி சொல்லுறது இல்ல. कि उनको पौना हिस्सा सुख होता है। அவங்களுக்கு 3/4 பாகம் சுகம் இருக்கும்னு சொல்ல மாட்டாங்க. उनके लिए कहेंगे आधा हिस्सा सुख அவங்களுக்காக சொல்வாங்க பாதி பாகம் சுகம் और आधा दुख। பிறகு பாதி துக்கம்.
तुम्हारा 1/4 हिस्सा दुख है। உங்களது எப்படின்னா 1/4 அப்படின்னா கால பாகம் துக்கம் இருக்கும். 5000 वर्ष की दुनिया में सिर्फ 5000 வருஷங்களினோட உலகத்துல வெறும் 1250 वर्ष का दुख, 1250 வருஷங்களினோட துக்கம் மட்டும். और बाकी 3 हिस्सा सुख। மற்றபடி 3 பாகம் சுகம் கிடைக்கும். तुम्हारी बुद्धि में ये 84 जन्मों की कहानी है। உங்களோட புத்தில இந்த 84 ஜென்மங்களினோட கதை இருக்குது. और ये समझानी तुम बच्चों के लिए है। பிறகு இந்த விஷயத்தை பற்றி புரிய வைக்கிற விஷயம் உங்களோட புத்தில இருக்கு. जो पूरे 84 का चक्कर लगाते हैं। யாரு முழுமையாக 84 ஜென்மங்களினோட சக்கரத்தை சுத்துறீங்க. एक जन्म भी कम नहीं। ஒரு ஜென்மமும் கம்மி இல்ல. तुम ऑलराउंडर पार्टधारी हो। நீங்க ஆல்ரவுண்ட் பாட்தாரிகளா இருக்கீங்க. तुम्हारी आत्मा உங்களோட ஆத்மா ऑलराउंडर पार्ट बजाती है। ஆல்ரவுண்ட் பாட்டை செய்து. इस रंगमंच पर तुम्हारा पार्ट खंडित नहीं होता। இந்த நாடக மேடை மேல உங்களோட பாட்டு கண்டிப்பா ஆகிறது இல்ல. क्योंकि तुम अखंड सेवाधारी हो। ஏன்னா நீங்க அகண்ட சேவாதாரிகளா இருக்கீங்க. आत्मा मानती है ஆத்மா ஏத்துக்குது कि बरोबर मैं देवता थी। துல்லியமாக நான் தேவதையாக இருந்தேன்னு. जो आत्मिक स्थिति में पूरे पूरे टिकने वाले होंगे, யாரு ஆத்மிக ஸ்டேஜ்ல முழுமையாக நிலைக்க கூடியவங்க இருப்பாங்களோ उनकी बुद्धि में बैठेगा அவங்களோட புத்தியில உட்காரும்னு சொல்றாங்க. कि मैं पूरा पूरा देवता थी। நான் முழுமையாக கம்ப்ளீட்டாக தேவதையாக இருந்தேன்னு. पूरा पूरा देवता முழுமையான தேவதைனா मना 16 कला संपूर्ण सर्वगुण संपन्न संपूर्ण हिंसक அப்படின்னா 16 கலை பரிபூர்ணம், பரிபூர்ணமான இம்சக், மரியாதா புருஷோத்தம். मर्यादा पुरुषोत्तम। अभी फिर से मैं बन रही हूँ। அப்படின்னா சர்வகுண சம்பன்ன, 16 கலை பரிபூர்ணம், சம்பூர்ண அஹிம்சக, மரியாதா புருஷோத்தம் இப்ப நம்ம ஆயிட்டு இருக்கோம். और 84 जन्म भी देवताएं ही लेते हैं। பிறகு 84 ஜென்மங்கள் கூடயும் தேவதைகள் தான் எடுத்துக்கிறாங்க. दूसरे धर्म की आत्माएं या दूसरे धर्म में कन्वर्ट होने वाली आत्माएं மத்த தர்மத்தினோட ஆத்மாக்கள் இல்லன்னா மத்த தர்மத்துக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய ஆத்மாக்கள் 84 जन्म नहीं लेती। 84 ஜென்மங்களை எடுத்துக்கிறது இல்ல. भले सतयुग में आवेंगी, பலே சத்யுகத்துக்கு வருவாங்க, त्रेता में भी आवेंगी, திரேதால கூடயும் வருவாங்க. लेकिन उनके 84 जन्म नहीं होंगे। ஆனா அவங்களுக்கு 84 ஜென்மங்கள் ஆகிறது இல்ல. वो पक्के देवता नहीं बनते। அவங்க பக்கா தேவதைகள் ஆகிறது இல்ல. तो तुम बच्चे जैसे कि बाय जोली खेलते रहते। அப்போ குழந்தைகளான நீங்க எப்படின்னா குட்டி கரணத்தினோட விளையாட்ட விளையாடுறதுக்குள்ள இருக்கு. जैसे मंदिर में जाते हैं, परिक्रमा लगाते हैं, எப்படி கோயிலுக்கு போகிறாங்க, சுத்துறாங்க, तो सर नीचे कर देते हैं, அப்போ என்ன செய்யறாங்கன்னா தலைய கீழே பண்ணுவாங்க, पाँव ऊपर कर देते हैं, காலு மேல பண்றாங்க. ऐसे गुलाटी लगाते लगाते परिक्रमा पूरी करते। இப்படி குட்டி கரணத்தை பண்ணி பண்ணி அந்த ஒரு ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணுவாங்க. तुम्हारी भी ये 84 के चक्कर की परिक्रमा है। உங்களது கூடயும் இங்க 84 ஜென்மங்களினோட பரிக்கிரமா இருக்குது. அப்படின்னா அந்த ரவுண்ட சுற்றுறதா இருக்குது. पुरानी दुनिया में सर तुम्हारा नीचे हो जाता है, பழைய உலகத்துல உங்களோட தலை கீழே போயிடுது. और पाँव பிறகு காலு ऊपर हो जाते हैं। மேல போயிடுது. नई दुनिया में
புது உலகத்துல सर ऊपर தலை மேல और पाँव नीचे हो जाते। பிறகு காலு கீழே ஆயிடுது. तो तुम बच्चे जैसे कि बाईजोली खेलते रहते हैं। அதாவது குழந்தைகளான நீங்க எப்படின்னா இந்த குட்டிக்கரணத்தை விளையாடுற போல இருக்கு. ये चक्र फिरता रहता है। இந்த சக்கரம் சுத்திட்டே தான் இருக்கும். कितनी वंडरफुल बात है कि इतनी छोटी सी आत्मा में 84 का पार्ट भरा हुआ है। எவ்வளவு வண்டர்ஃபுல்லான விஷயமா இருக்குது. இவ்வளவு சின்ன ஆத்மாக்குள்ள 84 ஜென்மங்களினோட பாட்டு நிறைஞ்சிருக்கு. और वो भी पार्ट अविनाशी है। பிறகு அந்த பாட்டு கூட எப்படி என்ன அவினாஷி பாட்டா இருக்கு. ऐसे नहीं कि एक बार 84 जन्मों का पार्ट बजाई दिया। அப்படி இல்ல ஒரு தடவை 84 ஜென்மங்களினோட பாட்டை பண்ணிட்டீங்க तो खलास हो जाएगा। அப்போ அது முடிஞ்சு போயிடும். जैसे वो रिकॉर्ड होते हैं, எப்படி அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்குமோ जैसा भर दिया जाता है बार बार बजता है। எப்படி அதுல ஃபில் பண்ணிடுவாங்களோ அடிக்கடி அது ப்ளே ஆயிட்டே தான் இருக்கும். परंतु वो फिर भी विनाशी होते हैं। ஆனா அது அப்படி பார்த்தோம்னா அது வினாஷியா தான் இருக்கும். और तुम्हारी आत्मा का पार्ट ஆனா உங்களோட ஆத்மாவோட பாட்டு कब भी विनाश होने वाला नहीं है। எப்பவுமே வினாஷம் ஆகக்கூடியது இல்ல. अनेक बार तुमने ये पार्ट बजाया है நிறைய தடவை நீங்க இந்த பாட்டை பண்ணிருக்கீங்க. और अनगिनत बार बजाते रहेंगे। பிறகு எண்ணிக்கை இல்லாத தடவை நீங்க இந்த பாட்டை பண்ணிட்டே தான் இருப்பீங்க. कितनी वंडरफुल बात है, कितनी छोटी सी आत्मा है। எவ்வளவு அற்புதமான விஷயமா இருக்குது. எவ்வளவு சின்ன ஆத்மா இருக்குது. वो रिकॉर्ड बनाने वाले होते हैं। அந்த ரெக்கார்ட தயார் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. पहले बड़ा रिकॉर्ड बनाते थे, ஃபர்ஸ்ட் பெரிய ரெக்கார்ட ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. अभी कितने छोटे छोटे रिकॉर्ड बनाते जाते हैं। இப்போ எவ்வளவு சின்ன சின்ன ரெக்கார்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. परंतु तुम्हारी आत्मा में जितना सूक्ष्म पार्ट भरा हुआ है, ஆனா உங்களோட ஆத்மாக்குள்ள எந்த அளவுக்கு நுணுக்கமான பாட்டு நிறைஞ்சிருக்குது. जितना सूक्ष्म रिकॉर्ड ये तुम्हारी आत्मा है, எவ்வளவு நுணுக்கமான ரெக்கார்டு உங்களோட ஆத்மா. ऐसा रिकॉर्ड तो कोई नहीं बना सकता। இப்படிப்பட்ட ரெக்கார்டு யாரால கூடயும் ரெடி பண்ண முடியாது. वो रिकॉर्ड विनाशी है, तुम्हारा रिकॉर्ड अविनाशी है। அந்த ரெக்கார்டு வினாஷியா இருக்குது. உங்களோட ரெக்கார்டு அவினாஷியா இருக்கு. ये तुम्हारा रिकॉर्ड टूटता फूटता भी नहीं है। இங்க உங்களோட ரெக்கார்டு என்ன இருக்குதோ அது உடைஞ்சு போகிறது கூடயும் இல்ல. वो रिकॉर्ड तो टूट फूट जाते हैं। அந்த ரெக்கார்டு என்ன ஆயிடுதுன்னா உடைஞ்சு போயிடுது. वो रिकॉर्ड छोटे बड़े होते हैं। அந்த ரெக்கார்டு சின்னது இல்லனா பெருசாக இருக்கும். और तुम्हारा आत्मा रूपी रिकॉर्ड छोटा बड़ा नहीं है। பிறகு உங்களோட ஆத்மா ரூபமான ரெக்கார்டு சின்னது இல்லனா பெருசு இல்ல. जैसे सब ज्योति बिंदु आत्मा है। எப்படி எல்லாருமே ஜோதி பிந்து ஆத்மா இருக்காங்க. तुम जानते हो உங்களுக்கு தெரியும் कि हम नाटक के पूरे 84 जन्म पाठ बजाने वाले, நாங்க நாடகத்துல முழுமையாக 84 ஜென்மங்களினோட பாட்டை செய்யக்கூடியவங்க आदि सनातन देवी देवता धर्म के हैं। ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மத்தினர்கள் ஆயிருக்கிறோம். बच्चों को मालूम है குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்கு कि हम पूरे 84 जन्मों का चक्कर लगा के आए। நாங்க முழுமையாக 84 ஜென்மங்களினோட சக்கரத்தை சுத்திட்டு தான் வந்திருக்கோம். अभी இப்போ जन्म मरण का चक्कर लगाते लगाते ஜனன மரணத்தினோட சக்கரத்தை சுத்தி சுத்தி देह को धारण करते करते தேகத்தை தாரணை செஞ்சு செஞ்சு हम देह अभिमानी बन पड़े। நாம தேக அபிமானிகள் ஆயிட்டோம்.
घड़ी घड़ी देह याद आती है। ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் தேகம் ஞாபகம் வந்துட்டு இருக்குது. तो अब प्रैक्टिस पक्की करनी है। அதாவது இப்போ பிராக்டிஸ் பக்கா பண்ணிக்கணும். हम देह नहीं है, நாம தேகம் இல்ல. देह तो विनाशी मिट्टी है, தேகம் வினாஷி மண்ணா இருக்கு. हम तो आत्मा है। நாம ஆத்மா இருக்கிறோம். अपन को पक्का पक्का ज्योति बिंदु आत्मा समझना है। ತನ್ನ ಪಕ್ಕ ಪಕ್ಕ ಜ್ಯೋತಿ ಬಿಂದು ಆತ್ಮ ನೆಚ್ಚಿಕணும். आत्मा ही शरीर लेकर के भिन्न भिन्न पार्ट बजाती है। ஆத்மத சரீரத்தை எடுத்துக்கிட்டு வெவ்வேறு விதமான பாட்டை செய்து शरीर तो खलास होते जाते हैं। சரீரம் அது முடிஞ்சு போயிட்டு இருக்கும். हम आत्मा है। நம்ம ஆத்மா இருக்கிறோம். ये पक्का पक्का ज्ञान तुमको सतयुग में रहेगा। இந்த பக்கா பக்கா ஞானம் உங்களுக்கு சத்யுகத்துல இருக்கும். अभी क्या होता है? இப்ப என்ன ஆகுது? हैं? अभी बीच बीच में இப்ப நடு நடுல भूल जाते हैं। மறந்து போயிடுறீங்க. अभी क्यों नहीं रहता? सतयुग में क्यों रहेगा? இப்ப ஏன் இருக்கிறது இல்ல? சத்யுகத்துல ஏன் இருக்கும்? अभी इसलिए भूल जाता है இப்போ ஏன் மறந்து போயிடுறீங்கன்னா कि जो पक्की पक्की आत्मा न बनने वाले हैं, இப்ப யாரு பக்கா பக்கா ஆத்மாக்கள் ஆகாம இருப்பாங்களோ पूरे 84 का चक्र முழுமையாக 84 ஜென்மங்களினோட சக்கரம் पार्ट न बजाने वाली आत्माएं हैं। பாட்டு செய்யாம இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் யார் இருக்காங்க? अखंड पार्ट बजाने वाली जो आत्माएं नहीं है, அகண்டமான பாட்டு செய்யக்கூடிய ஆத்மாக்கள் யார் இருக்க மாட்டாங்களோ उनकी संख्या इस दुनिया में அவங்களோட எண்ணிக்கை இந்த உலகத்துல बहुत ज्यादा है। ரொம்ப அதிகம் இருக்குது. और तुम जो पक्का पक्का आत्मा का पार्ट बजाते हो, பிறகு நீங்க பக்கா பக்கா ஆத்மாவினோட பாட்டை செய்றீங்க. अखंड पार्टधारी हो, அகண்ட பாட்தாரிகளா இருக்கீங்க. पूरे 84 के चक्र का पार्ट बजाते हो। முழுமையாக 84 ஜென்மங்களினோட பாட்டை செய்யக்கூடியவங்க இருக்கீங்க. तुम बहुत थोड़े हो। நீங்க ரொம்ப கம்மி இருக்கீங்க. तो उनके संग का रंग लगता रहता है। அப்போ அவங்களோட சாங்கத்தினோட சாயம் என்றது ஏற்பட்டுட்டே இருக்குது. उनकी वाइब्रेशन का असर पड़ता है। அவங்களோட வைப்ரேஷன்ஸினோட பிரபாவம் ஏற்படுது. दृष्टि का असर पड़ता है। திருஷ்டியினோட பிரபாவம் ஏற்படுது. और तुम अपन को आत्मा समझना भूल जाते हो। பிறகு நீங்க உங்களை நீங்க ஆத்மா நினைச்சுக்கிறது மறந்து போயிடுறீங்க. ये संग के रंग की बलिहारी है। இது சாங்கத்தினோட சாயத்தினோட அது மேல ஆதாரித்த ஆயிடுச்சு. ऐसा संग எப்படி நம்ம சங்கத்தை பண்றோமோ वैसा रंग लग जाता है। அப்படிப்பட்ட நிறம் ஏற்படும். तुम जानते हो सतयुग में बुद्धि में रहता है कि बस உங்களுக்கு தெரியும் சத்யுகத்துல புத்தில இருக்கும் அவ்வளவுதான். अब तो हमको ये शरीर छोड़ना है। இப்ப நமக்கு இந்த சரீரத்தை விடணும்ன்றது இருக்கும். नया शरीर लेना है। புது சரீரத்தை எடுத்துக்கணும். ये पुराना शरीर छोड़ करके இந்த பழைய சரீரத்தை விட்டு नया सतो प्रधान शरीर मिलेगा। புது சத்தோபிரதான சரீரம் கிடைக்கும். सर्प का मिसाल भी दिया जाता है। பாம்பினோட உதாரணம் கூடயும் கொடுக்கப்படுகிறது. ये मिसाल तो इस समय का है। இந்த உதாரணம் இந்த நேரத்தினோடதா இருக்குது. वो भी पुरानी कल छोड़ता है। அது கூடயும் பழைய அந்த ஒரு சட்டைய விடுது. नई खल धारण करता है। புது சரீரத்தை தாரணை செய்து. ऐसे ही तुम भी அதே மாதிரி தான் நீங்களும் கூடயும்
पुराना चोला छोड़ेंगे பழைய சரீரத்தை விடுவீங்க, और नया निरोगी चोला धारण करेंगे। பிறகு புது நிரோகி சரீரத்தை தாரணம் செஞ்சுக்குவீங்க. परंतु तुम तो आत्मा हो। ஆனா நீங்க ஆத்மாக்களா இருக்கீங்க. वो तो सिर्फ शरीर रूपी चोला छोड़ता है। அவங்க வெறும் சரீர ரூபம், அது எப்படின்னா வெறும் சரீர ரூபமான இந்த ஒரு उसकी कोई आत्मा காஸ்டியூமை விடுது. चेंज नहीं हो जाती, அதுல ஆத்மா ஒன்னும் சேஞ்ச் பண்றது இல்ல, சேஞ்ச் ஆகுறது இல்ல. और तुम्हारी तो पहले आत्मा ஆனா உங்களது ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா ஆத்மா बदल जाती है, ஆத்மா மாறிடுதுன்னு சொல்றாங்க, रिजुविनेट हो जाती है, ரிஜுவினேட் ஆயிடுதுன்னு சொல்றாங்க, निरोगी आत्मा बन जाती है। நிரோகி ஆத்மா ஆயிடும்னு சொல்றாங்க. நிரோகியன்னா ஆரோக்கியம், இது நல்ல நல்லதாயிடுது அப்படின்னா நோய்கள் இல்லாத சரீரம் கிடைக்கும். निर्विकारी बन जाती है। அப்படின்னா நிர்விகாரி ஆயிடுறீங்க. पहले आत्मा निर्विकारी बने, ஃபர்ஸ்ட் ஆத்மா நிர்விகாரி ஆகணும், फिर शरीर निर्विकारी मिले। பிறகு சரீரம் நிர்விகாரியானது கிடைக்கும். जैसे वो सर्प का मिसाल देते हैं, எப்படி அந்த பாம்பினோட உதாரணமா கொடுக்கறாங்க. वो भी 3-4 बार अपनी खल त्यागता है। அது கூடயும் 3-4 தடவை தன்னோட பொறைய விடுது, அப்படின்னு அந்த சட்டைய விடுது. ऐसे ही तुम भी शूटिंग पीरियड में அதே மாதிரி நீங்க கூடயும் ஷூட்டிங் பீரியட்ல 3-4 बार अपनी आत्मा के 3-4 தடவை தன்னோட ஆத்மாவோட स्वभाव संस्कार को चेंज करते हो। சுபாவ சம்ஸ்காரத்தை சேஞ்ச் பண்றீங்க. अंत में आत्मा கடைசியில ஆத்மா परिपक्व स्टेज में पहुंच जाती है। பரிபக்வ ஸ்டேஜ்ல ரீச் ஆகுது. तब शरीर का परिवर्तन होता है। அப்போ சரீரத்தினோட பரிவர்த்தனம் ஆகுது. पहले आत्मा रूपी बीज का परिवर्तन, ஃபர்ஸ்ட் ஆத்மா ரூபமான விதையினோட பரிவர்த்தனை, फिर शरीर का परिवर्तन। பிறகு சரீரத்தினோட பரிவர்த்தனம் ஆகுது. जब तुम आत्मिक स्थिति में स्थित हो जाते हो, எப்ப நீங்க ஆத்மிக ஸ்திதியில நிலைச்சிடுவீங்களோ तो सारी दुनिया में पीस स्थापन करने के निमित्त बनते हो। அப்போ முழு உலகத்துல பீஸ் ஸ்தாபனை பண்றதுக்காக, சாந்திய ஸ்தாபனை செய்யறதுக்காக நீங்க நிமித்தம் ஆயிடுறீங்க. खुद ही देह अभिमान में சுயமே தேக அபிமானத்துல இருக்கீங்கன்னா तो दुनिया में तो क्या, அப்போ உலகத்துல என்ன, अपने घर परिवार में भी पीस स्थापन नहीं हो सकती। தன்னோட வீடு பரிவாரத்திலயும் பீஸ்ன்றது அப்படின்னா அந்த சாந்தின்றது ஸ்தாபனை ஆக முடியாது. ये भी जानते हो இதுவும் தெரியும் कि दुनिया में पीस स्थापन करवाने वाला बाप है। உலகத்துல சாந்திய ஸ்தாபனை செய்ய வைக்க கூடியவர் அப்பா இருக்காங்க, शिव बाबा, சிவ பாபா. वो आया हुआ है। அவரு வந்திருக்காரு. उस बाप से तुमको प्राइज भी बहुत मिलती है। அந்த அப்பா இடம் இருந்து உங்களுக்கு பிரைஸ் கூடயும் ரொம்ப கிடைக்குது. तुम अवर प्योर बाप की श्रीमत पर நீங்க எவர் பியூர் அப்பாவோட ஸ்ரீமத்தினோட ஆதாரப்படி सारे विश्व पर पीस स्थापन कर रहे हो। முழு உலகத்துல பீஸ் ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கீங்க. तुम्हारी बुद्धि में है உங்களோட புத்தியில இருக்குது कि हम ही नर से श्री नारायण जैसे நாம தான் நரசே ஸ்ரீ நாராயண் போல, और नारी से श्री लक्ष्मी जैसे पद को प्राप्त कर रहे हैं। பிறகு நாரிலிருந்து ஸ்ரீ லக்ஷ்மி போல பதவியை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். बाप भी कहते हैं அப்பாவும் சொல்றாங்க, कि हम तुमको राजयोग सिखा रहा हूँ। நானும் உங்களுக்கு ராஜயோகத்தை கத்து கொடுத்துட்டு இருக்கேன்.
और कोई मनुष्य मात्र तुम्हें राजयोग नहीं सिखा सकता। வேற எந்த மனிதர்கள் கூடயும் உங்களுக்கு ராஜயோகத்தை கத்து கொடுக்க முடியாது. इसलिए அதனால अब तुम्हें पूरा पुरुषार्थ करना है। இப்போ உங்களுக்கு முழுமையாக புருஷார்த்தத்தை செய்யணும். क्योंकि मैं कल्प में एक ही बार आता हूँ। ஏன்னா நான் கல்பத்துல ஒரு தடவை தான் வரேன். अब पूरा पुरुषार्थ नहीं किया இப்போ ஒருவேளை முழுமையாக புருஷார்த்தத்தை செய்யலன்னா तो फिर कब भी नहीं कर सके। பிறகு எப்பவுமே செய்ய முடியாது. तुम जानते हो कि तुम्हारा ज्ञान भी गुप्त है। உங்களுக்கு தெரியும் உங்களோட ஞானமும் குப்தமானதா இருக்குதுன்னு. गुप्त ज्ञान है, குப்தமான ஞானமா இருக்கு. सब कोई इसकी गहराई को नहीं समझ सकते। எல்லாரால கூடயும் இதோட ஆழமான தன்மையை ஒண்ணு புரிஞ்சுக்க முடியாது. उस गीता में भी लिखा हुआ है, அந்த கீதையில கூடயும் எழுதப்பட்டிருக்குது. गुह्यात गुह्यतरम ज्ञानम। குயாத் குயதரம் ஞானம். जैसी जैसी महीन बुद्धि बनती जाती है, எப்படி புத்தி நுணுக்கமாயிட்டே போகுதோ அப்படின்னா லேஸ் ஆயிட்டே போகுதோ उतना उतना அந்த அளவுக்கு गुह्य ज्ञान धारण करती जाती है। ஆழமான ஞானத்தை தாரணை பண்ணிட்டு இருப்பீங்க. तुम्हारा योग भी गुप्त है। உங்களோட யோகம் கூடயும் குப்தமானதா இருக்குது. कोई जान नहीं सकता யாரால கூடயும் புரிஞ்சுக்க முடியாது कि कौन कितना याद में रहता है। யாரு எந்த அளவுக்கு நினைவுல இருப்பாங்க என்றது. तुम्हारा प्रारब्ध भी गुप्त है। உங்களோட பிராரப்தம் கூடயும் பிராப்தி என்றது கூடயும் குப்தமானதா இருக்குது. भारत में तुम अपनी राजधानी स्थापन कर रहे हो, பாரத்ல நீங்க உங்களோட ராஜதானிய ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கீங்க. और वो राजधानी भी गुप्त स्थापन कर रहे हो। பிறகு அந்த ராஜதானிய கூடயும் குப்தமாக ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கீங்க. वो भी कोई गुरु की मत पर नहीं, அதுவும் குருவினோட டைரக்ஷன் படி ஒன்னும் இல்ல. ऊंचे ऊंचे बाप की मत पर स्थापन कर रहे। உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பாவினோட டைரக்ஷனினோட ஆதாரப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. बाप आते ही हैं அப்பா வருதே पुरानी दुनिया का विनाश करने, பழைய உலகத்தினோட விநாசத்தை செய்யறதுக்காக, पुरानी राजधानी का विनाश करने பழைய ராஜதானியினோட விநாசம் செய்யறதுக்காக, और नई दुनिया की स्थापना करने, नई दुनिया की नई राजधानी स्थापन करने के लिए। புது உலகத்தினோட ஸ்தாபனை செய்யறதுக்காக, புது உலகத்தினோட புது ராஜதானிய ஸ்தாபனை செய்யறதுக்காக अभी आए हुए हैं। இப்போ வந்திருக்காங்க. कोई हथियार पवार चलाने की भी बात नहीं है। இங்க ஆயுதங்களை யூஸ் பண்ற அவசியம் கூடயும் ஒண்ணும் இல்ல. तुम्हारे तो ज्ञान के अस्त्र शस्त्र हैं। உங்களோடது ஞானத்தினோட அஸ்திர சஸ்திரங்களா இருக்குது. ज्ञान बाणों से ஞானத்தினோட அம்புகள் மூலமாக तुम झूठी दुनिया की झूठी बातों को काटते रहते हो। நீங்க பொய்யான உலகத்தினோட பொய்யான விஷயங்களை கட் பண்ணிட்டு இருப்பீங்க. बाकी कोई एक्स्ट्रा आवाज करने की भी बात नहीं है மற்றபடி எக்ஸ்ட்ரா சத்தம் பண்ற அவசியம் கூடயும் ஒண்ணும் இல்ல. कि लाउड स्पीकर आदि लगाना है, லவுட் ஸ்பீக்கர் எல்லாம் போடணும், बाजे गाजे बजाने हैं, இந்த அந்த மியூசிக் இல்லைன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அதை வாசிக்கணும். वो भक्ति मार्ग में तो कितना शोरगुल करते हैं। அந்த பக்தி மார்க்கத்துல எவ்வளவு சத்தம் பண்றாங்க. तुम्हारा तो कोई आवाज नहीं, உங்களோடது எந்த விதமான சவுண்ட் கூடயும் இல்ல. सिर्फ बाप की याद में रहना है। வெறும் அப்பாவோட நினைவுல இருக்கணும். परंतु इस याद में ही बहुत विघ्न पड़ते हैं। ஆனா இந்த நினைவுல தான் ரொம்ப தடைகள் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. पढ़ाई तो इतनी सहज है कि इसमें कोई विघ्न नहीं पड़ता। படிப்பு எவ்வளவு சகஜமாக இருக்குதுன்னா இதுல எந்த விதமான
தடைகள் கூடயும் ஏற்படுறதில்ல. याद में विघ्न पड़ते हैं। நினைவுல தடைன்றது ஏற்படுது. क्यों? ஏன்? वो 63 जन्मों का कर्मों का हिसाब ज्ञान में क्यों नहीं आता? இந்த 63 ஜென்மங்களினோட இந்த செயல்களினோட கணக்கு வணக்குன்றது ஞானத்திலேயே ஏற்படுறது இல்ல. याद में ही क्यों आता है? நினைவுலயே வருது. याद में நினைவுல इसलिए आता है ஏன் வருதுன்னா कि जिसकी हमें याद करते हैं நாம யார நினைவு செய்றோமோ उसमें कोई पाप साप नहीं है। அவங்கள எந்த விதமான பாவம் சாபம் என்றது சாபம் என்றது இல்ல. वो निष्पाप है। அவங்க நிஷ்பாப்பா இருக்காங்க. அப்படின்னா பாவம் இல்லாதவர். निष्कलंक है। பழி இல்லாதவர். और उसकी याद में टिकने वाले को பிறகு அவங்களோட நினைவுல யாரு நிலைப்பாங்களோ पूर्व जन्मों के जो हिसाब किताब हैं அப்ப அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கடந்த ஜென்மத்தினோட கணக்கு வழக்கு என்ன இருக்கு उनका मुकाबला जरूर करना पड़ता है। அத वो अपना हिसाब किताब लेने के लिए सामने आ खड़े होते हैं। எதிர்க்க வேண்டியதாக இருக்கும். அவங்க எல்லாம் தன்னோட கணக்கு வழக்க எடுத்துக்கிறதுக்காக முன்னாடி வந்து நின்னுப்பாங்க. परंतु बाप कहते हैं ஆனா அப்பா சொல்றாங்க ये तुम्हारा पुरुषार्थ है। இது உங்களோட புருஷார்த்தமா இருக்குது. अलर्टनेस है। அலர்ட்னஸ் ஆயிருக்குது. அப்படின்னா எச்சரிக்கையாக இருக்கிற விஷயமா இருக்கு. जो जितना याद करेंगे யாரு எந்த அளவுக்கு நினைவு செய்வீங்களோ और पाप कर्मों को பிறகு பாவ செயல்களை भस्म करते रहेंगे எரிச்சு சாம்பல் ஆக்கிக்குவீங்களோ वो जल्दी मेरे स्वरूप को पहचान लेंगे। அவங்க சீக்கிரமாக என்னோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்குவீங்க. नजदीक पहुंच जाएंगे। கிட்ட வந்துடுவீங்க. फिर कोई बिगड़ नहीं पड़ेगा। பிறகு எந்த தடைகள் கூடயும் ஏற்படாது. जब तक पूर्व जन्मों का लेप छेप है எப்ப வரைக்கும் கடந்த ஜென்மத்தினோட அந்த ஒட்டுதல் இருக்குது அப்படின்னா அதோட கனெக்ஷன்ன்றது இருக்குதோ तिलका चढ़ा हुआ है தோல் ஏறி இருக்குது तब तक ये विघ्न आते हैं। அப்ப வரைக்கும் இந்த தடைகள் வருது. बाकी ज्ञान तो बहुत सहज है। மற்றபடி ஞானம் ரொம்ப சகஜமாக இருக்குது. बच्चों में भाषण करने की भी बहुत होशियारी चाहिए। குழந்தைகளுக்கு எப்படின்னா இந்த ஸ்பீச்சை கொடுக்கறதுக்காக கூடயும் ரொம்ப புத்திசாலி தன்மை தேவை இருக்குது. कांग्रेसियों में भी कोई कोई காங்கிரசிகள்ல கூடயும் சிலரு नेताएं भाषण करने में बहुत होशियार होते थे। அந்த லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள கூடயும் ரொம்ப புத்திசாலியானவங்க இருந்தாங்க. अभी तुम उनको भी जगाते रहते हो। இப்போ நீங்க அவங்கள கூடயும் எழுப்பிட்டு இருக்கீங்க. वो फिर सो जाते हैं। அவங்க மறுபடியும் தூங்கிடுறாங்க. खास करके जो साहूकार होते हैं वो तो झट सो जाते हैं। விசேஷமாக யாரு பணக்காரங்கள் இருக்காங்களோ அவங்க டக்குன்னு தூங்கிடுறாங்க. क्यों सो जाते हैं? ஏன் தூங்கிடுறாங்க? गरीब उठा लेते हैं और साहूकार सो जाते हैं। யாரு ஏழைகளோ அவங்க எடுத்துக்கிறாங்க, பணக்காரங்க அவங்க தூங்கிடுறாங்க. अभी अभी सुनते हैं, இப்பதான் கேக்குறாங்க, अभी अभी सो जाते हैं। பிறகு இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா தூங்கிடுறாங்க. அப்படின்னா ஒரு செகண்ட்ல
கேக்குறாங்க, இன்னொரு செகண்ட்ல தூங்கிடுறாங்க. ऐसा उनको क्यों होता है? இப்படி அவங்களுக்கு ஏன் ஆகுது? गरीब जल्दी क्यों उठाते हैं? யாரு ஏழைகளோ அவங்க ஏன் சீக்கிரமாக எடுத்துக்கிறாங்க? क्योंकि वो इसी दुनिया में अपन को स्वर्ग में समझते हैं. ஏன்னா அவங்க இந்த உலகத்திலேயே தன்னை ஸ்வர்கத்துல இருக்கிறோம்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. वो समझते हैं हम स्वर्ग में बैठे हैं. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்ம ஸ்வர்கத்துல உட்கார்ந்து இருக்கோம். और जिनके पास पैसा नहीं है பிறகு யாருக்கிட்ட காசு இல்லையோ वो नरक में बैठे. தனம் இல்லையோ அவங்க நரகத்துல உட்கார்ந்து இருக்காங்க. बाप कहते हैं ये सारी दुनिया नरक है. அப்பா சொல்றாங்க இந்த முழு உலகம் நரகமா இருக்குது. जिनको अभी दिखाई पड़ता है कि यहाँ स्वर्ग है, இப்போ யாருக்கு தென்படுதோ இப்போ ஸ்வர்கத்துல இருக்கோன்னு उनको आगे चल के पता पड़ता जाएगा. அவங்களுக்கு வருங்காலத்துல தென்படும், தெரிய வரும். ये दुनिया नरक है இந்த உலகம் நரகமா இருக்கா या स्वर्ग है. இல்லன்னா ஸ்வர்கமா இருக்குதான்னு. वो समझते हैं हम यहाँ स्वर्ग में बैठे हैं. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இங்க நம்ம ஸ்வர்கத்துல உட்கார்ந்து இருக்கோம். और गरीब निवाज बाप के बच्चे समझते हैं कि हम नरक में बैठे हैं. பிறகு ஏழை பங்காளனோட அப்பா ஆயிருக்கக்கூடியவர் அவங்களோட குழந்தைகள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்ம நரகத்துல உட்கார்ந்து இருக்கோம். तो पुरुषार्थ कौन करेगा? அப்போ யாரு புருஷார்த்தத்தை செய்வாங்க? जो दुख अनुभव करता है யாரு துக்கத்தை அனுபவம் செய்யறாங்களோ वो पुरुषार्थ करेगा. அவங்க புருஷார்த்தத்தை செய்வாங்க. वो अपने ही नशे में रहते. அவங்க தன்னோட போதையிலேயே தான் இருப்பாங்க. तो तुम उनको जगाते हो, அப்ப நீங்க அவங்கள எழுப்புறீங்க. वो बार बार सो जाते हैं. அவங்க அடிக்கடி தூங்கிடுறாங்க. गरीब जास्ती उठावेंगे. ஏழைகள் ரொம்ப அதிகம் கேட்பாங்க. साहूकारों की तकदीर में कम है. இப்போ பணக்காரங்களினோட அதிர்ஷ்டத்துல கம்மி இருக்கு. इसलिए वो ऐसे ज्ञान को उतना नहीं उठावेंगे. அதனாலதான் அவங்க இந்த ஞானத்தை அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. साहूकार பணக்காரங்க वहाँ गरीब हो जाएंगे அங்க ஏழைகள் ஆயிடுவாங்க. और यहाँ के गरीब பிறகு இங்க யாரு ஏழைகள் இருக்காங்களோ जो ज्ञान उठावेंगे யாரு ஞானத்தை எடுத்துக்கிறாங்க वो वहाँ साहूकार हो जाएंगे. அவங்க அங்க பணக்காரங்கள் ஆயிடுவாங்க. बाप आकर के कितना चेंज कर देते हैं. அப்பா வந்து எவ்வளவு சேஞ்ச் பண்ணிடுறாங்க. दिन को रात பகல இரவு और रात को दिन बनना ही है. பிறகு இரவு போய் பகல் ஆகிதான் தீரணும். रावण आते हैं ராவன் வரா तो दिन को रात बनाते हैं. அப்போ பகல இரவாக ஆக்குறான். और राम बाप आते हैं பிறகு ராம் அப்பா வராங்கன்னா तो रात को அப்போ இரவ दिन बनाते हैं. பகலாக ஆக்குறாங்க. यहाँ तो बाप कहते हैं இங்க அப்பா சொல்றாங்க कि तुम्हारा पति मरे व कुछ भी हो जाए, உங்களோட கணவன் இறந்து போயிட்டாலும் என்ன ஆனாலும் तुम खुशी की तालियां बजाते रहो. நீங்க குஷியினோட கிளாப்ப அடிங்க, கைய தட்டுங்க. ये खुशी की तालियां अंदर में बजनी चाहिए. இந்த குஷியினோட கிளாப்ன்றது உள்ளுக்குள்ள ஏற்படணுமா या दूसरों को दिखाने के लिए बजावेंगे? இல்லன்னா மத்தவங்களுக்கு காமிக்கிறதுக்காக பண்ணுவீங்களா? अंदर में तालियां बजती रहे. உள்ளுக்குள்ள கிளாப் அடிக்கணும். दूसरों को दिखाने की बात नहीं है. மத்தவங்களுக்கு காமிக்கிற விஷயம் இல்ல. दिखावा करेंगे காமிச்சீங்கன்னா तो सर्विस होगी या डिसर्विस होगी? அப்போ சர்வீஸ் ஆகுமா இல்லன்னா டிசர்வீஸ் ஆகுமா?
डिसर्विस हो जाएगी, டிஸ்சர்வீஸ் ஆயிடும். तो तुम खुशी का हलवा खाओ. அப்போ நீங்க குஷியினோட அல்வா சாப்பிடுங்க. तो लोग ताज्जुब खावेंगे. அப்போ ஜனங்களுக்கு ஆச்சரியமாகும். कि इनको तो कोई असर नहीं होता. இவங்களுக்கு எந்த விதமான பிரபாவம் கூட ஏற்படலையே. समझेंगे कि ये नष्टो मोह है. புரிஞ்சுக்குவாங்க இவங்க நஷ்ட மோகா இருக்காங்க. परंतु जान नहीं सकते ஆனா தெரிஞ்சுக்க முடியாது कि इनको नष्टो मोहा बनाने वाला कौन है. இவங்கள நஷ்ட மோகா ஆக ஆக்கக்கூடியவர் யாரா இருக்காங்கன்னு. प्रैक्टिकल में ऐसी बहुत बच्चियां हैं பிராக்டிக்கல்ல இப்படிப்பட்ட நிறைய பெண் குழந்தைகள் இருக்காங்க. जो ऐसी खुशी का नजारा दिखाती भी है. யாரு இப்படிப்பட்ட குஷியினோட சீன காமிக்கவும் செய்றாங்க. समझती है वो गया दूसरा पार्ट बजावेगा. என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அவங்க போனாங்க இன்னொரு பாட்டை போய் செய்வாங்க. फिर हम काहे को दुखी हो. நாம ஏன் துக்கி ஆகணும். अच्छा, அச்சா बच्चों को गुड नाइट. குழந்தைகளுக்கு குட் நைட். ओम ஓம் சாந்தி.